வணக்கம். இன்றைக்கி பருப்பு பொடி செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். இதில் 100 கிராம் கடலை பருப்பு போட்டுக்கிறேன். வறுத்துட்டே இருங்க, ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டே இருங்க. இப்படியே லைட்டாக ப்ரௌன் கலர் வரும், நல்ல ஸ்மெல் வரும். அந்த நேரம் உங்களுக்கே அது தெரியும் உங்களுக்கு. அப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது 100 கிராம் கருப்பு உளுந்து போடணும். இதையும் அதே 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து பாருங்கள் லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ அது லேசாக வறுப்படுதுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இறக்கிடலாம். அது அடுத்தது 100 தோரம்பருப்பு போடுறேங்க. தோரம்பருப்பையும் அதே மாதிரி வறுத்துக்கோங்க. தோரம்பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சுங்க. கலரும் மாறிடுச்சு பாருங்கள், ப்ரௌனாக மாறிடுச்சு. நல்ல ஸ்மெல்லும் வருது. இப்போ நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 25 வரமிளகா போடுறேங்க. மிளகாய் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே. அடுத்ததாக ஒரு பெரிய பூண்டு உதுத்தியில் போடுறேங்க. தோல் உரிக்காமல் தான் போடுறேன். இதையும் மிதமான தீயிலே வறுத்துட்டு அதிலே சேர்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இதுவும் கொஞ்சம் சவுந்து வருது. நல்லா பூண்டை வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். வெடிக்க ஆரம்பிச்சு நல்ல ஸ்மெல்லும் வருது. இப்போ மாற்றிக்கலாம் நம்ம. அடுத்ததாக 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு தான் போடுறேன் நான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெள்ளை எள் கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோவாக வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இதை உடனே போட்டு சும்மா கொஞ்சம் சூடு ஏறினதுமே எடுத்து கொட்டிக்கோங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலாம் அந்த கடாய் சூட்லேயே அதையும் வறுத்து அது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து இந்த தட்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் இல்லை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த பருப்பெல்லாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். நெய் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.